உங்களுக்கு ஒருத்தர்கிட்ட பேச பயமா இருக்குதா? அப்படின்னா கண்டிப்பா நிறைய வாய்ப்புகளை தவற விட்டுருப்பீங்க. உண்மைதானே? நீங்க ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருந்தாலும் சரி, மனிதர்களுக்கிடையே நல்ல உறவு இருக்கும் போதுதான் நமக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். உலகநாயகன் கமலஹாசன் கடவுளை நம்புறதை விட மனிதர்களை நம்புவாரு. மனிதர்கள் கிட்ட தான் வாய்ப்புகள் கிடைக்குதுன்னு அவர் உறுதியா இருக்கிறாரு. அவருடைய நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மனிதர்கள் கிட்ட இருந்து எப்படி வாய்ப்பு கிடைக்குது? அந்த மனிதர்கள் கிட்ட பேசி பழகுறதுனால மட்டும்தான் வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்க ஒரு தெரியாத நபர்கிட்ட பேச பயப்படுற ஆளா இருக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். நான் சொல்ல போற இந்த 7 யுக்திகளை பயன்படுத்துறது மூலமா உங்களுடைய பேச்சு திறமையை வளர்த்துக்க முடியும். உங்க வாய்ப்புகளை அதிகப்படுத்த முடியும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி லைக் பட்டனை தட்டி விடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ். வெல்கம் டு தி சேனல் டாக் சீரிஸ் பாட்காஸ்ட். கம்யூனிகேஷன் பேரியர்ஸ். இந்த மாடர்ன் உலகத்துல சமுதாயத்துல சோஷியலா பழகாம தனிமையா இருக்கிறது கெத்துன்னு நமக்கு நம்ப வச்சிருக்காங்க. வாழ்க்கையில நாம சில நேரங்கள்ல தனிமையாக்க தான் படுறோம். நம்மளுடைய கஷ்டங்களை தனிமையில தான் சந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா மற்ற மனிதர்களுடைய உதவி இல்லாம நம்ம வாழ்க்கைய முழுமையா நகர்த்தி கொண்டு போக முடியாது. இந்த உண்மையை எல்லாரும் ஏத்துக்க மறுக்கிறாங்க. அதனாலேயே சமூகத்துல பழக பயமா இருக்குது. ஒரு புது நபர் கூட பேசுறதுக்கு கஷ்டமா இருக்குது. சமூக வலைத்தளங்கள்ல பல மணி நேரம் மூழ்கி கிடக்கிற நாம சமுதாயத்துல பழக யோசிக்கிறோம். ஒரு இடத்துக்கு போறோம்னா போன வேலையை மட்டும் முடிச்சிட்டு திரும்பி வந்துடணும், யாருக்கிட்டையும் பேச்சு கொடுத்துட கூடாது, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு நாம யோசிச்சு நம்ம வேலையை மட்டும் முடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவோம். ஆனா சில மனிதர்கள் இருப்பாங்க, எல்லார்கிட்டையும் ரொம்ப சகஜமா பேசுவாங்க. 10 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 10 நபர்கிட்டையும் இந்த நபர் பேச முயற்சி பண்ணுவாரு. அதனுடைய விளைவா அந்த 10 பேரோட கான்டாக்ட் இவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கான்டாக்ட் இருந்தாலே நெட்வொர்க்கை பில்ட் பண்ண முடியும். நெட்வொர்க்கை பில்ட் பண்ணா வாய்ப்புகளை உருவாக்க முடியும். ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்ட ரோட்ல எங்கேயாவது பார்த்திருப்போம். இவன் கிட்ட பேசினா ரொம்ப நேரம் பேசுவானே அப்படின்னு நமக்குள்ள இருக்கிற இன்ட்ரோவர்ட் சொல்லுவான். அதை கேட்டு அந்த தருணத்தை கடந்து போயிருவோம். சொல்ல முடியாது. நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற வேலைக்கான வாய்ப்பு உங்க ஸ்கூல் ஃப்ரெண்டோட கம்பெனில கூட இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்ல, யாருக்கிட்ட என்ன வாய்ப்பு இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. உங்களுக்கான தொழில தொடங்கக்கூடிய யோசனைய ஒரு பெரிய நிறுவனத்துல வேலை பார்க்கிற ஆள் தான் கொடுக்கணும்னு அவசியமே இல்ல. ஒரு சாதாரண டீ கடையில உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஆள் கூட அந்த யோசனையை கொடுக்கலாம். ஒருத்தனுக்கு வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லைன்னா அவன் மனிதர்கள் கூட பழகாம இருக்கிறான்னு அர்த்தம். அந்த வாய்ப்புகளை தரக்கூடிய மனிதர்கள் கிட்ட பழகிறதுக்கு பேச்சு திறன் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. பேசி பேசி தான் இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கான வாய்ப்பை உருவாக்க முடியாதா? சமூக வலைத்தளங்கள்ல முடங்கி கிடக்காம சமுதாயத்துல பழக முயற்சி செய்யுங்க. அதுவும் தைரியமா. உங்களுக்கான வாய்ப்பு உங்க கைக்கு வந்து சேரும். இப்ப பேச்சு திறனை வளர்த்துக்க கூடிய முதல் யுக்தியை பார்ப்போம். நம்பர் 1, the hard word. ஒரு உரையாடலை ஆரம்பிக்கிறதுக்கு மிகப்பெரிய தடைக்கல்லா இருக்கிறது நம்மளுடைய முதல் வார்த்தை தான். ஒரு கூட்டத்துல நீங்க பழகுறீங்கன்னா அதுல ஒரு நபரை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அவர்கிட்ட பேசணும்னு கூட தோணும். அந்த நேரத்துல வார்த்தைகள் நம்ம தொண்டைக்குழியில சிக்கிக்கிட்டு இருக்கிறத உணர்ந்திருக்கிறீங்களா? தொண்டைக்குழியில இருக்கிற வார்த்தையை வெளியே சொல்ல பயப்படுவோம். அந்த உரையாடலை எப்படி ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதுல பல வார்த்தைகள் நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க ஒரு பிசினஸ் பண்ணாலும் சரி, இல்ல வேலை பார்க்கறதா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் புது நபர்களை நீங்க சந்திச்சுதான் ஆகணும். அந்த மாதிரி நேரங்கள்ல பேசுறதுக்கு பயந்தீங்கன்னா வாய்ப்புகளை தவற விடுவீங்க. நம்ம வீட்டுல பொதுவா என்ன சொல்லி கொடுப்பாங்க? தெரியாத ஆள் கூட பேசாத, அவங்க மோசமான ஆளா இருக்கலாம் அப்படின்னு. அப்படி நாம யோசிச்சுக்கிட்டு யாரு கூடயும் பழகாம இருந்தோம்னா வாய்ப்புகளை தவற விடுறது நாமளா தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு நபரை பிடிச்சிருக்குது, அவங்க கிட்ட பேசணும்னு ஆசை இருக்குதுன்னா தயவு செஞ்சு என்ன பேசலாம்னு யோசிக்காதீங்க. அப்படியே யோசிச்சாலும் முதல்ல உங்களுக்கு என்ன வார்த்தை மனசுல வருதோ அதையே வெளியே சொல்லுங்க. அப்படி எந்த வார்த்தையும் தோணலைனா கூட பரவாயில்ல, ஒரு ஹாய் சொல்லி ஆரம்பிங்க. முதல் வார்த்தை தான் ரொம்ப கடினமா இருக்கும். முதல் வார்த்தையை வெளியே சொன்ன உடனே உங்களுடைய பதட்டம் முழுமையா குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் சகஜமா நீங்க பேச ஆரம்பிக்கலாம். பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா வாய்ப்பு உங்களுக்கு இல்ல. நம்பர் 2, skip small talk. நீங்க ஒரு தொழில் முனைவோர் ஆகணும்னு திட்டம் வச்சிருக்கீங்க. அதுக்காக உழைச்சுக்கிட்டும் இருக்கிறீங்க. அந்த நேரத்துல அந்த வாய்ப்பை உருவாக்கி தர்ற மாதிரி ஒரு பிசினஸ் மீட்டிங்கான இன்விடேஷன் உங்களுக்கு கிடைக்குது. அந்த மீட்டிங்க்கு போகவும் செய்றீங்க. அங்க உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கக்கூடிய ஒரு நபரை பாக்குறீங்க. அவர்கிட்ட பேசியே ஆகணும்னு நினைக்கிறீங்க. அவ்வளவு பெரிய ஆள் கிட்ட பேசுறதா இருந்தா மணிக்கணக்காலாம் நீங்க பேச முடியாது. அவர்கிட்ட ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கணும்னா உடனே போய் கான்டாக்ட் டீடைல்ஸும் கேட்க முடியாது. அப்ப முதல் கட்டமா நீங்க என்ன செய்யணும்னா
அந்த நபர் உங்களை மறக்காத மாதிரி செயல்களை செய்யணும். சரி, அதை எப்படி செய்யறது? அந்த மீட்டிங்ல இருக்கிற எல்லாரையும் திரும்பி பார்க்கிற மாதிரி சில செயல்களை செய்யலாம். ஆனா நான் சொல்ல வர்றது, அந்த பெரிய தொழிலதிபர் கிட்ட எல்லாருமே பேசுவாங்க, ஆனா அவரால் எல்லாரையுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்ப அந்த நபர் உங்களை மறக்காத மாதிரி இருக்கணும்னா உங்களுடைய கேள்விகள் மற்றவர்களை விட தனித்துவமா இருக்கணும். உரையாடல ஆரம்பிக்க தெரியாதவங்க எப்படி பேசுவாங்கன்னா, ஹாய் சார், நல்லா இருக்கீங்களா, நீங்க எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு தான் பல நேரங்கள்ல பேசுவாங்க. ஆனா உரையாடல்ல வலிமையா இருக்கிறவங்க அவங்கள மறக்காத அளவுக்கு தனித்துவமான கேள்விகளை கேட்பாங்க. ஹாய் சார், உங்களை நேரில் பார்த்தா கண்டிப்பா இதை கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். அதை அவங்க கிட்ட கேட்கறதுனால நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய பிஸி ஸ்கெடியூல்ல ஃபேமிலி கூட நேரத்தெல்லாம் செலவிடுறீங்களா, இல்ல அப்பயும் வேலையை மட்டும் தான் யோசிப்பீங்களா? இப்படி கேட்கும்போது மற்றவர்கள் எல்லாரும் தொழில் ரீதியா தான் கேள்விகளை கேட்டிருப்பாங்க, இல்ல அவங்கள பாராட்டி இருப்பாங்க. தனித்துவமான பர்சனல் கேள்விகளை கேட்கும் போதுதான் உங்களை அந்த நபர் மறக்கவே மாட்டாங்க. வழக்கமா எல்லாரும் கேட்கக்கூடிய சின்ன சின்ன கேள்விகளை கேட்காம ஒரு சின்ன அறிமுகத்தோட தொடங்கி கொஞ்சம் பர்சனலா உள்ள கேள்வி கேளுங்க. அதே சமயத்துல அந்த பர்சனல் கேள்வி தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்கிற கேள்வி மாதிரியும் இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு, சார் உங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், அடுத்த கல்யாணத்துக்கு தயாராயிட்டீங்களா அப்படின்னு ரொம்ப பர்சனலான கேள்விகளும் கேட்கக்கூடாது. தனித்துவமான கேள்விகளை கேட்கும் போது நம்மள அந்த நபர் ஞாபகம் வச்சிருப்பாங்கன்னு சொல்லவே மாட்டேன், ஆனா கண்டிப்பா மறக்க மாட்டாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்பர் 3, மீ டூ. முதல் முறை ஒரு நபரை சந்திச்சு பேச ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த நேரத்துல சில ஒப்பீனியனை சொல்லும் போது அதை முடிஞ்ச அளவுக்கு மறுக்காம நீங்களும் அதே ஒப்பீனியன்ல தான் இருக்கிறீங்கன்னு அந்த நபருக்கு தெரிய வைங்க. உதாரணத்துக்கு, மணிப்பூர்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, இது அரசாங்கம் கண்டுக்கிறதே இல்ல, ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு நபர் சொல்றாருன்னா, இல்லையே அரசாங்கம் கண்டுக்காமலாம் இல்லையே, அந்த பிரச்சனையை சரி செய்ய தான் முயற்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த உரையாடல் எதிர்மறையா தான் போய் முடியும். ஒரு நபருக்கு உங்களை பிடிக்க வைக்கணும்னா, இல்லைன்னா அவரால் உங்க தொழில் ரீதியான முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னா சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுக்கறது தப்பே இல்லை. இதுலயும் சில சிக்மா மேல் இருப்பாங்க, நான் யாருக்காகவும் என்னுடைய ஒப்பீனியனை விட்டு கொடுக்க மாட்டேன், அவங்க தப்பா சொல்றாங்க, அதை எப்படி நான் ஒத்துக்க முடியும் அப்படின்னு முதல் உரையாடலையே சண்டையில போய் முடிப்பாங்க. அந்த மாதிரி நபர்களுக்கு இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே வாய்ப்பு கிடைக்க போறது இல்லை. அதனால முடிஞ்ச அளவுக்கு அவங்க சொல்ற ஒப்பீனியன்ல தலையிடாம இருங்க. அதுக்கு பதிலா, எனக்கு சென்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கும் பிடிக்குமா, எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த உரையாடல் ஆரோக்கியமான பாதையில தான் போகும். நம்பர் 4, கிவ் ஜென்யூன் அண்ட் யூனிக் காம்ப்ளிமெண்ட்ஸ். புதுசா ஒரு நபர்கிட்ட பேசும்போது அவரை பாராட்டுறீங்கன்னா ரொம்ப கவனமா உங்க வார்த்தைகளை கையாளணும். ஒருவேளை அந்த நபர் மிகப்பெரிய உச்சத்துல இருக்கிறாருன்னா அவரை பாராட்டும் போது எல்லாரும் மாதிரியும் நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 10ஓட 11 ஆயிருவீங்க. அதுக்கு பதிலா குறிப்பிட்ட சில விஷயங்களை டீடைல்டா சொல்லி அந்த நபரை பாராட்ட முயற்சி செய்யுங்க. பாராட்டுறது மட்டும் இல்லாம அந்த விஷயத்தை நீங்க எப்படி செஞ்சீங்க, நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு டீடைல்டா யூனிக்கா பாராட்டி ஒரு கேள்வியை கேட்கும்போது அந்த நபருக்கும் உங்ககிட்ட பேசுறதுக்கு ஆர்வமா இருக்கும். உங்களையும் அந்த நபர் மறக்கவே மாட்டாங்க. அதுவே உங்களுக்கு சரிசமமா இருக்கக்கூடிய நபர்கிட்ட பேசும்போது அவரை பாராட்டுறீங்கன்னா, எல்லாரும் சொல்ற மாதிரி நல்லா பண்ணிருக்கீங்க, வேற லெவல் ப்ரோ, சூப்பரா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றதை விட தனித்துவமான வார்த்தைகள்ல பாராட்டினாலே போதும். அது ஆங்கில வார்த்தையாகவும் இருக்கலாம், இல்ல தமிழ் வார்த்தையாகவும் இருக்கலாம். நான் நிறைய கமெண்ட்ஸ் படிப்பேன், அதுல வெகு சில கமெண்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு ஞாபகத்திலே இருக்குது. அதுல ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, என்ன வாய்ஸியா உனக்கு, கேட்கும் போதே வெறி ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது நான் எப்பவோ வாசிச்ச ஒரு கமெண்ட். வாய்ஸ் சூப்பர், வாய்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதை விட இந்த நபர் பண்ண கமெண்ட் தனித்துவமா இருந்துச்சு. அன்பின் வெளிப்பாடுல அவர் மரியாதை இல்லாம சொல்லியிருந்தாலும் அந்த நபருடைய அன்பை நான் மறக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். நம்பர் 5, ஆஸ்க் ஃபார் an opinion. உங்க எதிரில் நிற்கக்கூடிய நபர் சொல்லக்கூடிய ஒப்பீனியனுக்கு சரின்னு சொல்றது மட்டும் இல்லாம நீங்களும் சில ஒப்பீனியனை அவங்க கிட்ட கேட்கணும். அது ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்கணும்னு அவசியமே இல்லை. ரஷ்யா எப்ப போற நிப்பாட்டுவாங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிலாம் கேட்காம நீங்க மூவி பாக்குறது உண்டா, கடைசியா என்ன படம் பார்த்தீங்க, அவர் உடம்பு நல்லா ஃபிட்டா வச்சிருந்தாருன்னா டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுவீங்களா, ஜிம்முக்கு போகாம ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்களேன். இந்த மாதிரி கருத்துக்களை கேட்கும் போது உங்களுடைய உரையாடல் ஆரோக்கியமா நீண்டுகிட்டே போகும். அந்த நபர் உங்களை மறக்கவும் மாட்டாங்க. நம்பர் 6, பி பிரசன்ட்.
சில நபர்களை பார்த்துருக்கிறேன். ஒருத்தர்கிட்ட பேசும்போது முகத்தை பார்த்து பேச மாட்டாங்க. அப்படியே பேசினாலும் கையில மொபைலை வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டே பேசுவாங்க. இப்படி பண்றதுனால எதிரில் இருக்கக்கூடிய நபருக்கு உங்ககிட்ட பேசவே பிடிக்காது. நான் மியூசிக் டைரக்டராக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த காலங்கள்ல ஒரு பெரிய ப்ரொடியூசர் கூட கார்ல அவர் பக்கத்துல உட்கார்ந்து போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஆனா அந்த நேரத்துல எனக்கு சினிமாவே ரொம்ப புதுசுதான். அப்பதான் மியூசிக் கத்துக்கிட்டும் இருக்கிறேன். பல பிரபலங்களோட முகம் கூட எனக்கு தெரியாது. அந்த காரணத்தினால என் பக்கத்துல கார்ல உட்கார்ந்து இருந்த அந்த தயாரிப்பாளர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அதனாலேயே நான் மொபைலை நோண்டிக்கிட்டே தான் வந்துட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு அவர் என்ன பார்த்து கேட்டாரு, மொபைலை யூஸ் பண்றது ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு கேட்டாரு. அப்படிலாம் இல்ல சார், சும்மா செல்ஃபி எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் மொபைல் நோண்ட ஆரம்பிச்சிட்டேன். அந்த உரையாடல் அங்கேயே முடிஞ்சிருச்சு. அவர்கிட்ட நான் ஏதாவது பேசி இருந்தா அந்த தயாரிப்பாளர் கிட்ட இருந்து எதையாவது ஒண்ணு நான் கத்துக்கிட்டு இருந்திருப்பேன். வாய்ப்பு கிடைச்சிருக்குமான்னு தெரியல, ஆனா பாடம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த தயாரிப்பாளரோட பெயர் தான் தனஜெயன் சார். தமிழ் இண்டஸ்ட்ரியில பல படங்களுக்கு தயாரிப்பாளரா இருந்திருக்கிறாரு. கடைசியா வந்த தங்கலான் திரைப்படத்துக்கு கூட கோ ப்ரொடியூசரா இருந்திருக்கிறாரு. இப்ப எனக்கு தெரியுது எவ்வளவு பெரிய வாய்ப்பை நான் தவற விட்டுருக்கேன்னு. அதனால யாருக்கிட்ட பேசுறதா இருந்தாலும் உங்க மொபைல் போனை தூக்கி ஓரமா வச்சுட்டு அந்த நபருடைய முகத்தை பார்த்து கண்ணை பார்த்து தைரியமா பேச பழகுங்க. நம்பர் 7, ரிமெம்பர் த நேம். ஒரு நபர் உங்களை மறக்க கூடாதுன்னா அவருடைய பெயரை கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். அப்படி அந்த பெயர் ஞாபகம் இருக்கும்போது மட்டும்தான் அடுத்த தடவை அந்த நபரை பார்க்கும்போது அவர்கிட்டே அவருடைய பெயரை நீங்க கேட்க மாட்டீங்க. ஒருவேளை அப்படி கேட்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா அந்த நபருக்கு நம்ம அந்த அளவுக்கு முக்கியமான ஆளா இல்லைன்னு நினைக்கிறேன், அதனாலதான் நம்மள மறந்துட்டாரு அவரு அப்படின்னு அந்த நபர் நினைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால முதல் சந்திப்பிலேயே உங்க எதிரில் இருக்கிற நபர்கிட்ட பேசும்போது அடிக்கடி அவருடைய பெயரை சொல்லிக்கிட்டே இருங்க. உதாரணத்துக்கு, ராஜேஷ் எப்படி அந்த வேலையை செஞ்சு முடிச்சீங்க, நீங்க ரொம்ப உற்சாகமா வேலை பார்க்கறீங்க, எங்களுக்கும் அந்த எனர்ஜியை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, நாங்களும் உற்சாகமா இருப்போம்ல ராஜேஷ் இப்படின்னு அவருடைய பெயரை குறிப்பிட்டு அடிக்கடி பேசும்போது அந்த எதிரில் இருக்கிற நபருக்கும் சந்தோஷமா இருக்கும், உங்களுக்கும் அந்த பெயர் மறக்காது. ஒருத்தர்கிட்ட அறிமுகம் ஆகும்போது உங்க பெயர் என்ன அப்படின்னு சாதாரணமா கேட்காம இவர் குட் நேம் சார் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் வரும், உங்களை பிடிக்கவும் செய்யும். அதே மாதிரி உங்க பெயர் என்ன அப்படின்னு மறுபடியும் அவங்க கேட்பாங்க. அதுக்கு என் பேர் மனோஜ் அப்படின்னு எல்லாரும் மாதிரி சொல்லாம மனோஜ் என் பேரு அப்படின்னு சொல்லி பாருங்க, நீங்க தனித்துவமா தெரிவிங்க. முடிஞ்சா அந்த நபர் எங்க வேலை பார்க்கறாரு, எந்த ஊர்ல இருக்காருன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதையும் என்னைக்கும் மறக்காதீங்க. மறுபடியும் அந்த நபரை பார்த்து பேசும்போது அங்கதானே வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, இப்ப எங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்மள ரொம்ப முக்கியமான ஆளா இவர் நினைக்கிறாரு, நாமளும் இந்த நபரை முக்கியமான ஆளா பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு வரும். இந்த 7 யுக்திகளை மட்டும் கடைபிடிச்சா உங்க பேச்சு திறன் வளரும்னு நான் சொல்லவே வரல. இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோக்கு 500 லைக்ஸ் வர வைங்க. இந்த வீடியோக்கான தொடர்ச்சியை பாகங்களா உங்களுக்கு பதிவிடுறேன். இந்த வீடியோல அவ்வளவுதான். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் 15வது தேதி வரும்போது காலி ஆகுதுன்னா பணத்தின் விதியை நீங்க தெரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம். அப்படிப்பட்ட சிறப்பான விதிகளை தான் இந்த ஸ்கிரீன்ல தெரியுற வீடியோல நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, சென்று வருகிறேன். நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ். ஓகே, பை.